ஓம் நமச்சிவாய. அடிப்படை ஜோதிட வகுப்புடைய பாகம் 3வது பார்ட் இது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில் பாகம் 1 பாகம் 2 ரெண்டையும் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. பாகம் 3க்கு டைரெக்டாக வந்தால் உங்களுக்கு புரியாது. பார்க்க விரும்பக்கூடிய மாணவர்கள் பாகம் 1 பாகம் 2 பார்த்துட்டு இங்கே வாங்க. போன கிளாஸில் கடைசியாக சொல்லி கொடுத்தது 27 நட்சத்திரங்கள், அது எங்கெங்கே ஃபிட் ஆகும்னு சொல்லி கொடுத்தேன். ஆட்சி வீடு, நட்பு வீடு, நீச வீடு, உச்ச வீடு எல்லாம் இது வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த 12 கட்டத்தில் எப்படி நட்சத்திரம் ஃபிட் ஆகும்னு போன டைம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி ஒரு ஏன்னா 12 கட்டத்துலேயும் இந்த மேசம் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். மேசத்தில் என்ன இருக்குது என்னென்னு, ரிஷபம், மிதுனம், கடகம் 4 கட்டத்தை இன்றைக்கி பார்ப்போம். இதில் என்னென்ன வரும் என்ன ஏதுன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். முதல் மேசம் எடுத்து மொத்தம் 27 நட்சத்திரம் சொல்லியிருந்தேன். அதில் மேசங்கிற இந்த ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் ஃபிட் ஆகும். மொத்தம் 9 பாகம் ஃபிட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு மேச ராசி எடுத்துக்குவோம். இந்த மேச ராசியில் மேசத்தில் இது முக்கியமாக ஜோதிடத்தில் அடிப்படையாக அது தெரிஞ்சிருக்கணும். எந்த நட்சத்திரம் எங்கே வருதுங்கிறது அடிப்படை. இதை நாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு பாட்டுக்கு போக முடியாது. கண்டிப்பாக இது ஒவ்வொரு ஜோதிடம் பழகணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தையும் இதை தெரிஞ்சிருக்கிறது மிக 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 அவசியம். மேசத்தில் முதல் நமக்கு ஃபஸ்ட்டு அஸ்வினி, பரணி, கார்த்திகை. மேசத்தோட இதில் இந்த 3 நட்சத்திரம் இருக்குங்க. மொத்தம் ஒரு நட்சத்திரத்தில் 9 பாகம் இருக்கணும்னு சொல்லி இந்த 9 பாதம், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்க 4 பாதம் வரும். ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் 9 பாதம் ஃபிட் பண்ணணும். இப்போ அஸ்வினி தான் நமக்கு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி, அது மேசத்தில் வரும். அஸ்வினியோட 4 பாதமும், அஸ்வினி பாதம் 1, அஸ்வினி பாதம் 2, பாதம் 3, பாதம் 4 மூணுமே மேச ராசியில் வரும். பரணி அடுத்தது நட்சத்திரம் பரணி, இதுலேயும் 4 பாதம் இங்கே தான் வரும். 4 நாள் 8 ஆச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. அந்த 1 இங்கே வந்துடும். ஸோ 9. அப்போ மேச ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எது எதுன்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி 4 பாதமும் வரும். 1, அதாவது இப்படி எழுதிக்கோங்க, 1 2 3 4 பாதம். பரணியில் 1 2 3 4 பாதம். கார்த்திகையில் 1 பாதம். மொத்தம் 9 பாதம் மேச ராசிக்கு வரும். அடுத்தது ரிஷபத்தில் யார் வருவானா, கார்த்திகை கிருத்திகை 2 ஒன்று தான் முதலே சொல்லியிருக்கிறேன். அடுத்தது ரிஷபத்தில் யார் யார் வருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்த்திகை, அதில் எத்தனை பாகம் சொல்லியிருந்தேன்? 4 பாதம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதில் 1 இதில் போயிடுச்சு. அப்போ 2 3 4 இதில் வரணும். கிருத்திகைக்கு அடுத்தது என்ன? ரோகிணி நட்சத்திரம். கிருத்திகைக்கு அடுத்தது ரோகிணி நட்சத்திரம், அதில் 4மே வந்துடும். 1 2 3 4. ரோகிணிக்கு அப்புறம் மிருகசீரிசம் நட்சத்திரம். மிருகசீரிசம், சரி. மிருகசீரிசம் இதில் எத்தனை? மொத்தம் ஒரு இதில் 9 வரணும்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் 9 பாதம் வரணும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு 3, இதில் ஒரு 4 ஆச்சு. அப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2. அப்போ மிருகசீரிசம் 1 2 ரிஷபத்தில் வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ மேசத்தில் யார் யார் வருவா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை வருவாங்க. ரிஷபத்துலேயும் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் வரும். இப்போ ரைட்டு. இப்போ மேசத்தோட நாம் மேசத்தை முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்? ஆண் ராசின்னு சொல்லியிருந்தோம். மேசம் ஆண் ராசி, இது பெண் ராசி. அதே மாதிரி இது ஆண் ராசி, இது பெண் ராசி. சரி, மேசத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொன்று ராசியில் இப்போ சொல்கிறப்பவே சொல்லிடுறேன். மொத்தம் இந்த ராசி கட்டத்தில் சரராசி, ஸ்திரம் ராசி, உபயராசின்னு 3 ராசி இருக்குது. நீ சரராசியா, ஸ்திரம் ராசியா, உபயராசியான்னு கேட்பாங்க. இந்த சரம் மேசத்தில் ஆரம்பிக்கும். மேசம் ஸ்திரம் உபயம், மேசம் ஸ்திரம் உபயம், மேசம் ஸ்திரம் உபயம், மேசம் ஸ்திரம் உபயம். இந்த 4 கார்னரும் உபயம் வரும், உபய நட்சத்திரம் வரும். இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு இந்த சரம், ஸ்திரம், இந்த உபயம் 3க்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அது என்னென்ன குணம்னு நான் பின்னாடி சொல்லித்தரேன். இப்போ மேசத்துக்கு இந்த கட்டத்தை ஃபினிஷ் பண்ணுறனால சொல்கிறேன். மேச ராசி சரராசிம்பாங்க. மேசத்தில் இது இருக்கிறது. மேசம் சரம் ராசி, ரிஷபம் ஸ்திரம் ராசி, மிதுனம் உபயம் ராசி. அதே மாதிரி கடகம் திரும்பி சரம் ராசி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னாடி உதவும். இப்போ நான் ஹின்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ தேவையில்லாது இருந்தாலும் உங்களுக்கு ஹின்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ மேசம் ரிஷபம் 2 பார்த்துட்டோம். அடுத்தது மிதுனம் கடகத்தில் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரிஷபத்தில் மிருகசீரிசம் முடிஞ்சிச்சு. அடுத்தது மிதுனம். மிருகசீரிசத்தில் பேலன்ஸ் எத்தனை பார்ட் வரணும்? 1 2 முடிஞ்சதுங்களா? அடுத்தது என்ன வரும்? 3 4 வந்துருச்சா? ஓகே. மிருகசீரிசத்துக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
அடுத்தது திருவாதிரை. 27 நட்சத்திரம் மனப்பாடம் பண்ணுறது அவசியங்க. ஒரு ஜோதிடம் தெரியணும்னா 27 நட்சத்திரமும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது திருவாதிரை வரும். மிருகசீரிஷத்தால திருவாதிரை. அதில் 1 2 3 4 திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூசம் வரும். இதெல்லாம் மிதுனத்தில் வர்றது. இப்போ 1 2 3 4 5 6 வந்தாச்சு. அப்போ புனர்பூசத்தில் எவ்வளோ வரணும்? 1 2 3 வரணும். 4 2 6 3 9. அப்போது மிதுனமும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது மேசத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை, ரிஷபத்தில் கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம், மிதுனத்தில் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம். அடுத்தது இன்னொன்று என்னது? கடகம். கடகத்தில் யார் யார் வருவாங்கன்னா கடகத்தில் புனர்பூசம் வருவாங்க. புனர்பூசம் 1 2 3 முடிஞ்சிச்சு. 4வது பாகம். புனர்பூசத்துக்கு அடுத்தது பூசம். பூசம் வந்து 1 2 3 4. இப்போது பூசத்துக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம். இப்போ 4 1 5. அப்போ இதில் 4மே வந்துடும். ஆயில்யம் 4மே வரும். இதுதான். இது வந்து கடகத்துக்கு இடம் இல்லாதனால இங்கே எழுதியிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்துக்கோங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன். மேசத்தில் வந்து நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை வரும். அஸ்வினி 4 பாதமும் வரும். பரணியில் 4 பாகம், கார்த்திகையில் 1, மொத்தம் 9. அடுத்த ரிஷபத்தில் எடுத்துட்டிங்கன்னா கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் 1 2வது பாகம் 3வது பாகம் 4, ரோகிணியில் 1 2 3 4, மிருகசீரிஷத்தில் 1 2. நீங்கள் நட்சத்திரத்தை படிச்சிட்டிங்கன்னா நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் நட்சத்திரத்தை 27 படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே லைனாக வரும். அடுத்தது மிதுனம். மிதுனத்தில் வந்து அதுக்கடுத்தது மிருகசீரிஷம் முடிஞ்சவங்க மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம். அப்புறம் கடகத்தில் வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம். இந்த மாதிரி 27 இதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மேச ரிஷபம் மிதுனம் கடகம் 4மே பார்த்துட்டோம். 27 நட்சத்திரம் பேரும் நீங்கள் படிச்சுட்டு வரணும். நீங்கள் 27 நட்சத்திரம் தெரியலன்னா நான் வேணால் எழுதி போடுறேன். பட் எல்லாத்துக்கும் நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணாலும் 27 நட்சத்திரம் என்னென்னு தெரியாதவங்க பஞ்சாங்கத்தில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணாலும் 27 நட்சத்திரம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டே ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். இப்போ மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது என்ன? சிம்மம். சிம்மத்துக்கு என்ன வரும்? இப்போ வந்து ஆயிலியம் வரைக்கும் ஃபிட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து மகம் பூரம் உத்திரம். ஆயிலத்துக்கு அப்புறம் மகம் பூரம் உத்திரம். அந்த 3 நட்சத்திரம் இது ஃபிட்டை எப்படி ஃபிட் ஆகுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுதான் நமக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுக்கலாம். சிம்மத்துக்கு அடுத்த வாரம் கம்ப்ளீட்டாக சிம்மத்துலேருந்து நான் 12 கட்டம் நான் சொல்லித்தரேன் அடுத்த வாரம். இப்போ சிம்மத்துக்கு என்னென்ன வரும், சிம்மத்துக்கு வந்து என்னென்ன வரும், எந்தெந்த நட்சத்திரம் ஃபிட் ஆகும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நட்சத்திரம் ஒவ்வொன்றும் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி 4க்கும் உரியதை நான் சொல்லிட்டேன். 5வது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் 5வது சிம்மத்துக்கு என்ன இது 12 கட்டம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. இடம் பற்றாக்குறதுனால இப்போ நம்ம பார்த்தது மட்டும் போட்டிருக்கேன். 12 கட்டம் போடணும். போர்டு சின்னதாக இருக்கனால நான் சொல்லி கொடுத்த 4 பற்றி பக்காவாக பார்த்துடலாம். மற்ற 8ஐயும் அடுத்த ஒரே கிளாஸில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஜாதகத்துக்குள்ளே போயிடலாம். மேச ரிஷபம் இது நான் கடகம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். ரைட்டு. இப்போ நான் முதல் வந்து உங்களுக்கு ஆட்சி இப்போ வந்து முதல் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட்சி வீடு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ செவ்வாய் இது வந்து மேச ராசி, இது ரிஷப ராசி, இது மிதுன ராசி, இது கடகராசி. மேச ராசிக்கு யார் அதிபதி? ஓனர் சொல்லியிருந்தேன்ல. மேச ராசிக்கு யார்? செவ்வாய். ரிஷபராசிக்கு யார் ஆட்சி? ரிஷபராசியோட ஓனர் யார்? சுக்கிரன். மிதுன ராசிக்கு யார் ஓனரு? அந்த வீட்டோட அதிபதி யார்? ராசியாதிபதி இதுக்கு யார்? புதன். கடகத்துக்கு யார்? சந்திரன். இப்போ இந்த 4 வீட்டை பற்றி பார்க்கலாம். மேசத்துக்கு செவ்வாய், இந்த ரிஷப வீட்டோட அதிபதி சுக்கிரன், மிதுன வீட்டோட அதிபதி புதன், சந்திரன். இவங்களுடைய காரகத்துவம் பார்க்கணும். காரகத்துவம் இப்போது இதெல்லாம் கடைசியில் தான் சொல்லணும். பட் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. காரகத்துவம்னா என்னன்னு முதலே சொல்லியிருக்கிறேன். காரகத்துவம்னு என்ன, இவங்க ஒவ்வொருத்தருடைய வேலை என்ன, செவ்வாய்னா என்ன, செவ்வாயோட வேலை என்ன, நவ்வாலாக பார்த்துடலாம். லைனாக வந்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செவ்வாயோட வேலை என்ன, சுக்கரனுடைய வேலை என்ன, புதனை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கலாம், சந்திரனுங்கிறத வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கலாம், இவங்களுடைய வேலை ஒர்க் என்னன்னு பார்க்கலாம். முதல் செவ்வாயுடைய காரகத்துவம். செவ்வாய் என்னென்ன பண்ணுவார், செவ்வாய்க்கு என்னென்ன குறிக்கலாம், மேக்சிமம் நிறையா இருக்குது. முக்கியமாக அதை மட்டும் சொல்கிறேன். செவ்வாயை வச்சு என்னென்ன பண்ணலான்னா சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லலாம். நல்லா கேட்டுக்குங்க. சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லலாம். தந்தை வழி உறவுகளை பற்றி பேச முடியும். அரசர்கள் பற்றி பேசலாம். ரசாயன உரங்களுக்கு செவ்வாய் வரும். அதே மாதிரி வீரர்கள், திருடர்கள், கெட்டவர்கள், அதே மாதிரி எதிரிகளை பற்றி பேச முடியும். விதவைகள் பற்றி பேச முடியும். அதிகாரிகளை பற்றி பேச முடியும். செவ்வாயோட நிறம் சிவப்பு நிறம். செவ்வாய்க்குரிய நிறம் வந்து சிவப்பு நிறம்.
இதோடைய சுவை, செவ்வாயுடைய சுவை வந்து கசப்பு சுவை. அதே மாதிரி தீ, பொன், செம்பு, உலோகம் இதையெல்லாம் குறிக்கிறது செவ்வாய் தான். செவ்வாயுடைய எண் வந்து 9ஆம் எண். செவ்வாய்க்கு உரிய எண் வந்து 9. செவ்வாயுடைய எண் வந்து 9. அதே மாதிரி ஆயுதங்கள், பூமிகாரன். செவ்வாய் என்ன சொல்லுவோம்னா பூமிகாரகன். செவ்வாய்க்கு இன்னொரு பேர் என்ன? பூமிகாரகன் பேர். இதெல்லாம் காரகத்துவம் நிறையா இருக்குது. நான் சும்மா போகப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் நான். அதே மாதிரி திடீர் மரணம் ஏற்படக்கூடியது செவ்வாய் வச்சு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அதிகமாக உடம்புல காயப்படுறது, ரத்த சம்பந்தப்பட்டது முக்கியம். ரத்தத்துக்கு செவ்வாய் தான். சிவப்பு நிறம்னு சொன்ன பார்த்தீங்களா, ரத்தத்துக்கு செவ்வாய் தான். அதாவது உங்களுக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இல்லைன்னா, செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ, செவ்வாய் சரியான இடத்துல இல்லாமல் இருந்தாலோ உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் ஒருத்தர் பூமியின் நிலம் இதெல்லாம் வாங்குறது வந்து செவ்வாய் நல்லா இருந்தால் பூமிகாரகன் நல்லா இருக்கும். செவ்வாய் வந்து ஒரு அதிகாரமிக்க தோரணைக்கும் செவ்வாய் தான். அதான் முதலே சொல்லியிருக்கேன், போலீஸ், மிலிட்ரி இந்த மாதிரி அதிகாரமிக்க தோரணைக்கு செவ்வாய் தான் வரும். அதே மாதிரி செவ்வாய் இருக்கிறவங்க மேக்சிமம் காக்கி ட்ரெஸ் போடுவாங்க. காக்கி ட்ரெஸ் உள்ள தொழில் அமையும். ஐபிஎஸ் அல்லது போலீஸ், இதெல்லாம் செவ்வாய் தான். செவ்வாய் ஒரு சரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீரத்தை குறிக்கக்கூடிய சொல் செவ்வாய். செவ்வாயுடைய காரகத்துவம் இதெல்லாம். முக்கியமாக பூமிகாரகன், பூமி சம்மந்தப்பட்டது, ரத்த சம்மந்தப்பட்டது, இதெல்லாம். இதோடைய ராசின்னு 9 சொல்லிட்டேன். அடுத்தது இது செவ்வாயுடைய காரகத்துவம். அடுத்தது ரிஷபம். ரிஷபத்துக்கு யார் அதிபதி? சுக்கிரன். ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்னென்ன? அதாவது சுக்கிரனுக்கு என்னென்னா களத்திரம்னு ஒரு பேரோடு. களத்திரம்னு என்ன? திருமணம் பண்ணுறது. திருமணஸ்தானம் தான் களத்திரஸ்தானம். அந்த களத்திரம் என்று சொல்லப்படும் கணவன் அல்லது மனைவி, இவர்களது வகை கணவன் மனைவியை குறிக்கும். அதே மாதிரி மணமக்களை, லட்சுமி, சரஸ்வதி, அதே மாதிரி உங்கள் கலை சம்பந்தப்பட்டது, சினிமா சம்பந்தப்பட்டது, நல்ல பெண், நல்ல அழகுள்ள பெண்ணை குறிப்பதற்கு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் பெண், ஆண் எல்லாம் அழகை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் இதுதான். அதே மாதிரி வாசனை பொருட்கள், கலைத்தோட்டம், மலர் தோட்டம், அதே மாதிரி படுக்கை அறை, ஆண் பெண்ணுக்குரிய படுக்கை அறையும் சுக்கிரன் தான் முடிவு பண்ணும். சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான் கணவன் மனைவி உறவை கூட சொல்ல முடியும். அதே மாதிரி பெண்கள் வழி லாபம், இதெல்லாம் முக்கியமாக சுக்கிரனுக்கு வந்து பெண்கள் வழி லாபம். களத்திரம்னா திருமணம் சம்பந்தப்பட்டது, கலை சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் நிர்ணயம் பண்ணும். சுக்கிரனோட வேலை, அதோடைய காரகத்துவம் அது. அடுத்தது மிதுனத்தோட அதிபதி யாரு? புதன். புதனுடைய காரகத்துவம் என்னன்னு பார்ப்போம். புதன் வந்து யாருன்னு நல்லா ஒரு முதல்ல இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேக்ஸ், கணக்கு வந்து புதன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், கணக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக துறையில் இருக்கவங்க, அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டதுக்கு புதன் நல்ல இடத்துல இருந்தால் கல்வி நல்ல பிரமாதம் வரும். மருத்துவத்துறை டாக்டர், இதெல்லாம் புதன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். புதன் ஆட்சிலேயோ உச்சத்திலேயோ இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் மாமனை குறிக்கிறதுக்கு புதன் தான் உதவும். தாய் மாமனு, அதே மாதிரி தத்து புதல்வன். இதோடைய மகாவிஷ்ணு, புதன் உள்ளவங்க மகாவிஷ்ணு மேலே புதன் நல்லா இருக்கவங்க மகாவிஷ்ணுவோட ஒரு பக்தராக இருப்பாங்க. அதே மாதிரி மந்திரவாதிக, புலவர்கள், விஞ்ஞானிகள், இதுதான். அதான் அறிவு சார்ந்தவங்க இருக்கிறது பூரா இதுதான். ஓவியம் நல்லா வரைவாங்க. புதன் நல்லா இருக்கவங்க ஓவியம் நல்லா வரைவாங்க. ஆசிரியர் தொழில், புதன் இருக்கவங்க ஆசிரியர் தொழில் இருப்பாங்க. இதெல்லாம் புதனோட காரகத்துவம். இந்த வீட்டோட அதிபதி. கடகத்தோட அதிபதி யாரு? சந்திரன். சந்திரனால என்னன்னா யாரு? அம்மா சம்பந்தப்பட்டது தான். சந்திரனுங்கிறது உங்கள் ராசியை தான் நம்ம சந்திரன் சொல்கிறோம் இல்லையா? சந்திரன் வந்து நவகிரகத்தில் வந்து தாயாரின் ஸ்தானத்தில் தான். தாயார் சந்திரன்னா சந்திரன் வந்து தாயாரை குடிக்கக்கூடியது. தாயார் எப்படி இருப்பாங்க? தாயார் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டில் இருப்பாங்க? தாய் வழி உழவு சொல்கிறது. அதே மாதிரி நீர்நிலைகள், இனிப்பு, அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை. இதோடைய எண் வந்து 2ஆம் எண். சந்திரனுடைய எண் வந்து 2. செவ்வாயோடது 9 சொன்னனா இல்லையா? சொல்லிட்டேன். அடுத்தது சுக்கரனுடைய எண் வந்து 6. சுக்கரனுக்குரிய எண் வந்து 6. புதனுக்கு வந்து 5. இதெல்லாம் இவருடைய நம்பருங்க. செவ்வாயுடைய நம்பர் 9,
பூ சுக்கரனுக்கு 6, புதனுக்கு 5, சந்திரனுக்கு 2. சந்திரனுங்கிறது தாயார் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் குறிக்கும் நீர் நிலம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. இப்போ செவ்வாய்க்கு பூமிகாரகன், சுக்கரன் வந்து கலத்திர ஸ்தானம் சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்டது, புதன் அறிவு சம்மந்தப்பட்டது, சந்திரன். இந்த 4 பேர்த்துக்கு இதுதான் இது. இன்னும் அடுத்தது சிம்மத்துக்கு சூரியன், அது என்னன்னு அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கட்டம் மேசம் ரிஷபம், இது வந்து முதல் லக்னம் மேசம் ரிஷபம் சொன்னோம் இல்லையா. ஒவ்வொரு கட்டத்துடைய ஒவ்வொரு முதல் வீடு, 2ஆம் வீடு, 3ஆவது வீடு, 4ஆவது வீடு. இப்போ மேசம் உங்களுக்கு மேச லக்னம்னா இங்கே வரும். இதே வந்து நீங்கள் கடக லக்னம்னா முதல் வீடு ஏதாவது எடுத்து நான் கட்டம் போட்டு சொல்லித்தரேன். இப்போ நம்ம நட்சத்திரத்தை பார்த்தோம், நட்சத்திரம் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இந்த 4 கட்டத்துடைய நம்ம காரகத்துவம் பார்த்தோம், இதோடைய அதிபதி இதோடைய அதிபதி இதோடைய அதிபதி பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு பாவகம்னா ஒவ்வொரு கட்டம், ஒவ்வொரு கட்டத்துடைய பவர் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் மேச லக்கணமாக இருந்தால் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து சிம்ம லக்கணம்னு வச்சுக்கலாம். உங்களது வந்து லக்கணத்தை பொறுத்து இது வந்து பொது, இதை வச்சு நம்ம அடிப்படையாக பண்ணக்கூடாது. லக்கணம் உங்களுடைய ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும், அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் லக்கணம். இப்போ லக்கணம் வந்து உங்களுக்கு சிம்ம லக்கணம்னு வச்சுக்கலாம். சிம்ம லக்கணம்னா இது முதல் வீடு, இது முதல் பாகம், இது 2, 3, 4. இப்போ மேசம் வந்து ஜென்ரல், மேசங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்கணுங்கிறது ஜென்ரல். நம்மளுடைய காலசக்கரம்னா இந்த ராசி கட்டம்ங்கிறது ஆரம்பிக்கிறது மேசத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது பொது நியதி. ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் பார்க்கும்போது லான் போட்டிருக்கும் லக்கணம், அதுதான் உங்களுடைய உயிர் நாடி, அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் சிம்மத்தில் வந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துல லான் போட்டு இங்கே ஒரு கோடு போட்டிருப்பாங்க, தெரியறதுக்கோசரம் லான் போட்டிருந்தாங்கன்னா இங்கிருந்து தான் எது லக்கணமோ அங்கிருந்து ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கும்ப லக்கணமாக இருந்தால் இங்கிருந்து ஆரம்பிக்கணும், மிதன லக்கணமாக இருந்தால் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இப்போ லான் சொன்னால் இதுதான் 1 ஃபஸ்ட்டு வீடு முதல் பாவகம், இது 2ஆவது பாவகம், 3, 4, 5, 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 9, 10, 11, 12, மொத்தம் 12 கட்ட இப்படி வரும். இப்போ நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்தால் இங்கேருந்து இப்போ ரிஷப லக்கணமாக இருந்தால் இங்கே தான் 1ஆம் நம்பர் 1, 2 இப்படி வரும். இப்போது உங்களுடைய ஒவ்வொரு கட்டத்துக்கு என்ன அதோடைய இது என்னன்னு பார்ப்போம். லான் போட்டால் லக்னம், இதோடைய முதல் பாவகம், இதுக்கு பேர் முதல் பாவகம், முதல் கட்டங்கிறது தான் முதல் பாவகம்னு உங்களோட லக்னம் இருக்கிறது தான் முதல் பாவத்துடைய வேல்யூ என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதான் உங்களுடைய உயிர் நாடி, உயிர் ஸ்தானம். லக்னம் வந்து உயிர் ஸ்தானம், உங்களுடைய ஆத்மா. இது வந்து பலமாக இருந்தால் உங்களுடைய இதை வச்சு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், லக்னத்தை வச்சு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுடைய ஆன்ம பலம், உங்களுடைய மனசு, உங்களுடைய மனபலம், அதே மாதிரி ஆயுள் பலம் கூட இதை வச்சு கணிக்க முடியும். உங்களுடைய செல்வாக்கு, இதை முதல் பாவகத்தை வச்சு என்னென்ன சொல்ல முடியும்னா உங்களுடைய அந்த பவர், உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய ஆன்மம், உங்களுடைய உயிர் நாடி எல்லாமே இங்கே தான் வருது. லக்னம் ஒருத்தருக்கு லக்னம் சிறப்பாக இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். ஒருத்தருடைய லக்னம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது எப்படி இருக்கணும், லக்னம் என்ன, அதோடைய சிறப்புகள் என்னன்னு சொல்கிறேன் நான். முதல் பாவத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுடைய கம்ப்ளீட் உங்களுடைய உங்களோட உடல் அமைப்பு, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய எல்லாம் டோட்டலாக இதில் வந்துடும். லக்னத்தில் எல்லாமே லக்னத்தை வச்சு கணிக்க முடியும். லக்னம் மூலம் உங்களுடைய குணநலன் என்ன, உங்களுடைய பிறவி இயல்பு என்ன, உங்களுடைய உடல் அமைப்பு என்ன, உடலின் நிறம் என்ன, உங்களுடைய செல்வாக்கு, ஆன்ம பலம், மன இயல்பு, ஆயுள் பலம், இது எல்லாமே இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். 2ஆவது பாவம் என்னன்னா குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் தனஸ்தானம் போங்க. குடும்பஸ்தானம் தனஸ்தானம் 2ஆவது ஸ்தானத்தை வச்சு இதில் எந்த கிரகம் இருந்தால் எப்படி 2ஆம் இடத்துல அதெல்லாம் பின்னாடி தான் வரும். உடனே ஒரே நாள் அதெல்லாம் சொன்னோம்னா புரியாது. முதல் பாகம் வந்து உங்களுடைய ஆன்ம பலத்தை குறிக்கக்கூடிய இடம், டோட்டலாக உங்களுடைய செல்வாக்கை குறிக்கக்கூடியது. 2ஆவது பாகம் வந்து குடும்பஸ்தானமும் தனஸ்தானமும். 2ஆவது பாகம் குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எப்படி, உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும், நீங்கள் உங்களுக்கு பெண்களாக இருந்தால் நீங்கள் போகிற குடும்பம் எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய தன வரவு எப்படி இருக்குன்னு கணிக்கக்கூடிய இடம் 3ஆவது இடம். 2ஆவது இடத்த என்ன சொல்கிறோம், குடும்பஸ்தானமும் தனஸ்தானமும் சொல்லக்கூடிய இடம் 2. 3ஆவது ஸ்தானம் வந்து என்னென்னா சகோதர ஸ்தானம். உங்களுடைய இளைய சகோதரர், உங்களுடைய இந்த 3ஆவது பாகம் வந்து இளைய சகோதரர். அதே மாதிரி தைரியஸ்தானம், தைரியம், உங்கள் தைரியம் எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் சொல்லக்கூடிய இது. உங்களுடைய வேலையாட்கள், அதே மாதிரி இசை மியூசிக்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, தைரிய ஸ்தானம் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து மியூசியமும் இசையும் இதில் தான் வரும். 3ஆவது ஸ்தானத்தில் இசை வரும். இது சில இதை போக நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ முதல் சொல்லிட்டேன், 2ஆவது சொல்லிட்டேன், 3ஆவது சொல்லிட்டேன். 4ஆவது இடம் வந்து உங்களுடைய லக்னத்திலேருந்து 4ஆவது இடம் வந்து
சுகஸ்தானம் போவாங்க. சுகஸ்தானம், சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. மாத்ருனா தாய். சுகஸ்தானம்னா உங்களுடைய வண்டி வாகனங்கள், உங்களுடைய வசதி வாய்ப்பு, அதுவும் சொல்லுவாங்க. அதுவும் 4வது வீட்டு வச்சு தான் கணிக்க முடியும். உங்களுடைய மாத்ருஸ்தானம், மாத்ருனா யார்? தாய் சம்மந்தப்பட்டது. உங்கள் தாய் எப்படி இருப்பாங்க, உங்கள் தாய் நல்லா இருப்பாங்களா, உங்கள் தாய் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா, உங்கள் தாயுடைய வரலாறு, அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சுகமாக வாழக்கூடிய வாழ்க்கை உண்டா, சுகஸ்தானம் வண்டி வாகனம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது கணிக்கக்கூடிய இடம் 4. 5வது இல்லை 12க்கும் சொல்லிடுறேன். அப்புறம் 5வது ஸ்தானம் வந்து லக்னத்துலேருந்து 5வது ஸ்தானம் வந்து புத்திரஸ்தானம். உங்களுக்கு திருமணமான மேலே உங்களுக்கு புத்திரஸ்தானம் எப்படி இருக்கும், புத்திரஸ்தானம் இருக்கா இல்லையா, இருந்தால் எத்தனை இருக்குது, அதோடைய அமைப்பு எப்படி, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5. 6வது ஸ்தானம் வந்து ருணஸ்தானம். உங்களுடைய நோய் நொடிகள், உங்களுடைய கடன், இதெல்லாம் சொல்லக்கூடியது 6. 7வது ஸ்தானம் கலத்திரஸ்தானம். உங்களுடைய திருமண வாழ்க்கை லக்னத்துலேருந்து 7வது ஸ்தானம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7. 7வது ஸ்தானம் வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம். 8வது ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம், உங்களுடைய ஆயுளை கணிக்கக்கூடிய இடம். 9வது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது உங்களுடைய தகப்பனார் வழியும் உள்ள ஸ்தானம். உங்களுடைய பாக்கியம் எப்படி இருக்குது, அதே மாதிரி தகப்பனார் வழியில் சொத்து எதாவது வருமா பிடிக்குமா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் லக்னத்துக்கு 9வது ஸ்தானம். 10வது ஸ்தானம் வந்து தொழில் ஸ்தானம், உங்களுக்கு கர்மஸ்தானம், அதாவது தொழில், நீங்கள் எந்த மாதிரி தொழிலுக்கு போவீங்க அதெல்லாம். 11ங்கிறது லாபஸ்தானம், உங்களுடைய லாபம் எப்படி இருக்கும் வாழ்க்கையில், உங்களுடைய லாபஸ்தானங்கிறது உங்களுடைய லாபம் எப்படி இருக்குது, டோட்டல் லைஃபோட டோட்டலில் உங்களுக்கு டோட்டல் அனலைஸ் பண்ணுற இடம் இது. 12வது வந்து விரயஸ்தானம். விரயஸ்தானங்கிறது 12 என்ன கிரகம் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து அதை வச்சு சொல்லணும். இது பூரா இப்போதைக்கு 4 கட்டத்துக்கு உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். 12 கட்டத்துக்கு உள்ளது ஓரலாக சொல்லி கொடுத்துருக்கு. இது தெரிஞ்சுக்கலாம், ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. போக போக தான் இதெல்லாம் வரும். இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப சொல்லி கொடுத்தோம்னா நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். இன்றைக்கி சொல்லி கொடுத்தது நட்சத்திர வீடு, நட்சத்திரம் 4 கட்டத்துக்கு சொல்லி மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் 4க்கு சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த நட்சத்திரம் 5வது வரக்கூடிய சிம்மத்துக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லி பார்க்குற மாணவர்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு இந்த 4 கட்டத்துக்குரிய இதோடைய அதிபதி செவ்வாய், இதோடைய அதிபதி சுக்கரன், இதோடைய அதிபதி புதன், இதோடைய அதிபதி சந்திரன். இவங்களுடைய காரகத்துவம் செவ்வாயினா என்ன, சுக்கரனுக்கு என்ன வேலை, புதனுக்கு என்ன வேலை, சந்திரனுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டேன். அடுத்தது இந்த ஒவ்வொரு பாவகனும் ஒவ்வொரு லக்னத்துலேருந்து ஒவ்வொரு பாவத்தோடைய வேலை என்னன்னு சொல்லிட்டேன், அது என்ன செய்யும்னு. இப்போ லக்னம் இங்கே சிம்மத்தில் ஆரம்பித்தா இந்த இது, கும்பத்தில் ஆரம்பித்தா உங்கள் லக்னம் எங்கே இருக்குதோ லக்னத்தோட வேலை என்ன. 2வது கட்டத்தில் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம், உங்களுக்கு குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம். 3வது இடம் சகோதரி தைரியத்தையும் சொல்லக்கூடிய இடம். இந்த இசையும் மியூசிக்கும் வரும். 4வது சுகஸ்தானம், தாய் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய வசதி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு, உங்களுடைய சுகம் எப்படி இருக்குன்றது 4 ஸ்தானம். லக்னத்துலேருந்து 4 இடம். மற்றது 5லேருந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் அது அடுத்த கிளாஸில் வரும்போது 5லேருந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். பாகம் 1 2 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில், இப்போ சொல்லி கொடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உடனே பதில் சொல்கிறேன். அடுத்த கிளாஸ் நான் 2 1 நாளில் சொல்லித்தரேன். இந்த ஜோதிடம் பயிலக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் நன்றாக பயில இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய்.